கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17 உங்களுக்காக வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆண்டவர் தன் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு அருமையான வாக்குத்தத்தம். ஆண்டவர் வாக்கு கொடுப்பாரானால் அதை நிறைவேற்றுவார். இதே வார்த்தை, இதே வசனம் எனக்கும் உங்களுக்கும் நமக்கு நேராக ஆவியானவர் அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள், எங்கள் வாழ்க்கையிலே ஆயுதங்களே உருவாக கூடாது என்று. ஆனால் இந்த வசனத்தை வாசித்தால் ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் அது வாய்க்காதே போம். ஆயுதங்கள் உருவாகாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை, வசனம் சொல்லவில்லை. ஆனால் அது நமக்கு எதிராக வரும்பொழுது வாய்க்காமல் போக பண்ணுவார். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம் உங்களிலும் என்னிலும் நிறைவேறட்டும். அருமையானவர்களே, 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக, தனிப்பட்ட மனுஷியாயிருக்கிற என் வாழ்க்கையிலே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக தனிப்பட்ட அளவிலே எழும்புகிற ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார். வேதாமத்திலே ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர் வாழ்வு அல்லது சகோதரி வாழ்க்கையை வாசிப்பீர்கள் என்றால் அநேக எதிர்ப்புகள், ஆயுதங்கள் உருவாகிறது. உதாரணமாக 1 சாமுவேல் புஸ்தகம் நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே தாவீதை, அங்கே சவுல் ராஜா அவன் ஈட்டியை எடுத்து அவன் மேல் ஏறுகிறான். பாருங்கள், 1 சாமுவேல் 18:11 அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். 12வது வாக்கியம் பாருங்கள், 1 சாமுவேல் 18:12 கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, தாவீதுக்கு விரோதமாக சவுல் ராஜா பொறாமைப்பட்டான். அவனை கொலை செய்ய பலமுறை திட்டமிட்டான். ஆகவே அவன் மேலே ஈட்டியை எறிய ஆரம்பித்தான். ஆனால் ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். காரணம் என்ன? இந்த வேத வசனம் தான். ஏசாயா 54:17 தனிப்பட்ட மனிதனாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே, தனித்து வாழுகிற சகோதரிய உன் வாழ்க்கையிலே உனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எங்கெங்கு உருவாகிறதோ, அது உறவின் அடிப்படையிலோ அல்லது பணி செய்கிற இடத்திலோ அல்லது சபைகளிலோ அல்லது நீ வாழுகிற அந்த பகுதியிலோ உனக்கு தனிப்பட்ட அளவிலே எதிர்ப்பு வருமானால், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், ஆண்டவருக்கு பயந்து நடந்தால், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், அந்த ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணுவார், உங்களை விடுவிப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்களை அவர் வாய்க்காமல் போக பண்ணுகிறார். வேதாமத்திலிருந்து எத்தனையோ குடும்பங்களை என்னாலே கோடிட்டு காட்ட முடியும். ஒரு குடும்பத்தை சொல்கிறேன், அது யாக்கோபின் குடும்பம். தனித்து வெறுங்கையனாக ஒரு கோலோடு மாமன் வீட்டுக்கு போனான். அந்த 20 ஆண்டுகளிலே தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். முதல் 7 ஆண்டுகள், அதாவது 14 ஆண்டுகள் 2 பெண்களுக்காக அவன் பணி செய்தான். பிறகு 6 ஆண்டுகள் தன்னுடைய மந்தைக்காக பணி செய்தான். ஆண்டவர் பேசினார், உன் தகப்பன் வீட்டுக்கு போய் என்று.
மாமனுக்கு தெரியாமல் தன் முழு குடும்பத்தையும் தன்னுடைய ஆஸ்திகள் அல்லது தன்னுடைய மந்தையெல்லாம் அழைத்து கொண்டு வருகிறான். அவன் மாமனான லாபானுக்கு இது விஷயம் தெரிகிறது. தன் மனிதர்களோடு வருகிறான். ஆகவே இப்போது யாக்கோபுக்கு 2 போராட்டங்கள். ஒரு போராட்டம் லாபான் மூலமாக, இன்னொரு போராட்டம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று 20 ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கிற ஏசாவின் மூலமாக வருகிறது. ஆனால் லாபானிடத்திலே கர்த்தர் பேசினார். யாக்கோபிடத்திலே நீ நன்மையை தவிர நீ தீமை பேசாதிரு என்று சொன்ன பொழுது அந்த லாபான் மாறிவிட்டான். அவன் உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதித்து போய்விட்டான். அருமையானவர்களே, ஆனால் அதே சமயத்திலே அங்கே ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். ஏசா தன்னை சந்திக்க மனிதர்களோடு வருகிறான் என்று கேள்விப்பட்டவுடனே அவன் தன்னுடைய முழு குடும்பத்தையும் அக்கறைப்படுத்துகிறான். தனித்து யாப்போக்கு ஆற்றங்கரையிலே போராடி செபிக்கிறான். ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடுவதில்லை என்றான். ஆண்டவர் அவனிடத்தில் கேட்கிறார், உன் பேர் என்ன? அருமையானவர்களே, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக தகப்பன் கேட்கிறார் ஈசாக்கு, உன் பேர் என்ன? அன்றைக்கு தான் ஏசா என்று சொன்னான். இப்போது ஆண்டவர் கேட்கிறார், மறுக்க முடியவில்லை, மறைக்க முடியவில்லை, யாக்கோபு என்றான். யாக்கோபு என்று ஒத்துக்கொண்ட உடனே அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள் வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கையை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதே ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்திலே 1-2 வாசித்தால் 20 ஆண்டுகள் கழித்து தன் சகோதரனான ஏசாவை யாக்கோபு பார்க்கிறான். தரைமட்டுமாய் குனிந்து நமஸ்காரம் பண்ணுகிறான். அப்போது ஏசா ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து அவன் கண்ணீரோடு அழுது அரவணைக்கிறான். அருமையான 20 ஆண்டுகள் பகையானது ஒரு நாள் ஜெபத்திலே மாறிவிட்டது. அந்த ஜெபத்துக்கு காரணம் என்ன? தன்னை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்தான். அருமையானவர்களே, இந்த முழு யாக்கோபின் குடும்பத்துக்கு நேரிட்ட அந்த ஆயுதங்களாகிய லாபான் மூலமாக, ஏசாவின் மூலமாக வந்த அந்த ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினார். சகோதர சகோதரிகளை, உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாக அநேகர் மறைவான கண்ணிகளையும் குழிகளையும் வெட்டி உன்னை அகப்பட பண்ண அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று நீ வேதனைப்படுகிறாயா? பயப்படாதே. உன்னை அழைத்த ஆண்டவர், உன்னை இந்த இடத்திற்கு கொண்டு வந்த ஆண்டவர், உன்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து உன்னை பலுக பண்ணின அந்த ஆண்டவர் உன்னை கைவிடுவாரா? அவரை நேசிக்கிற உனக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் பண்ணுவார். முதலாவது தனிப்பட்ட மனிதனுக்கு வருகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் போக பண்ணுவார் என்று சொன்னேன். இரண்டாவது, குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார் என்று சொன்னேன். மூன்றாவதாக, ஆண்டவருடைய ஊழியக்காரன் கர்த்தருக்காக அழைக்கப்பட்டு கர்த்தருடைய பணியை இரவும் பகலும் செய்து ஆண்டவருக்கென்று அழைக்கப்பட்ட இடங்களிலே அல்லது உருவாக்கப்பட்ட சபையிலே ஆண்டவருக்கென்று ஊழியனாக, போதகனாக, நற்செய்தியாளனாக பணி செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார், ஊழியக்காரரே, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்களை கர்த்தர் வாய்க்காமல் பண்ணுவார். இந்நாட்களிலே பூமியிலே மக்கள் ஊழியர்களை ஒன்று தரைக்குறைவாக பேசுகிறார்கள், நடத்துகிறார்கள், ஒரு அடிமையை போல நடத்துகிறார்கள். சில இடங்களிலே ஊழியக்காரர்களை தெய்வ பிறவியாய் எண்ணி தெய்வத்துக்கு மேலாக அவர்களை வைத்து அவர்களை ஆராதிக்கிறார்கள். சிலர் இருக்கிறார்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் நம்மை போல பலவீனம் உள்ளவர்கள், ஆசைகள், உணர்வுகள், விருப்பங்கள், வேதனைகள், உபாதைகள் உண்டு என்று அறிந்து அவர்களை தங்களை போல நேசித்து உதவி செய்கிறார்கள்.
அருமையானுள்ளே, ஆண்டவருடைய ஊழியர்களை அற்பமாய் எண்ணுவதும் தவறு. ஆண்டவருடைய ஊழியர்களை தெய்வ பிறவியாக உயர்த்துவதும் தவறு. ஆண்டவருடைய ஊழியர்களை நம்மை போல நேசிப்பது சரியானது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏரோது யாக்கோபை கொன்ற பிற்பாடு அவன் பேதுருவை சிறையில் அடைத்து கொல்ல திட்டமிடுகிறான். அவனை சிறைச்சாலையில் உள்ள போர் வீரர்கள் பாதுகாக்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் அவன் கொலை செய்யப்பட வேண்டும். முந்திய நாள் இரவிலே கர்த்தர் தூதனை அனுப்பினார். அந்த தூதன் இவனை தட்டி எழுப்பி வழிநடத்தி அந்த சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுகிறார். ஏனென்றால் ஊழியனுக்கு விரோதமாக, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் அவர் வாய்க்காமல் பண்ணுவார். ஏனென்றால் உனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற கூட்டம் என்னால் உருவாக்கப்பட்டது அல்ல என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த திருமறை வசனத்திலிருந்து நமக்கு பேசுகிறவராக காணப்படுகிறார். பாருங்கள், மரணத்து குறிக்கப்பட்ட அவனை யாராலும் காப்பாற்ற முடியாது, சபையாராலே காப்பாற்ற முடியாது. ஆனால் அவனாலே அவனை காப்பாற்ற முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் திருச்சபையார் பண்ணுகிற ஜெபத்தை கேட்டு, அந்த பேதுருடைய ஜெபத்தையும் ஒருவேளை கேட்டு அவனை விடுவித்து அவனை பணி செய்ய அவனை வெளியே கொண்டு வருகிறார். சகோதர சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவோ ஆயுதங்கள் உருவாகிறது. நேரடியாய் உருவாகிறது, மறைமுகமாய் உருவாகிறது, அநேக சதிகள் ஏற்படுகிறது. இதை கண்டு கலங்காதே. ஆண்டவர் வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் பண்ணுவார். முதலாவது நான் சொன்னேன், தனிப்பட்ட மனிதனுக்கு வருகிற அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணும் கர்த்தர். குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணின கர்த்தர். அதே சமயத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஆயுதங்களை வாய்க்காமல் போகும்படி செய்கிற கர்த்தர். இதோ சபைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சவுல் என்பவன் சபையை துன்பப்படுத்த அவன் திட்டமிடுகிறான். ஸ்தேவான் கொலைக்கு இவன் காரணராக இருந்தான். அங்குள்ள வேத அந்த காலத்தின் யூத சமய தலைவரிடத்தில் கடிதம் வாங்கி கொண்டு கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்த கைது செய்ய அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனா அந்த இடத்துல நடந்தது என்ன? ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியம் செய்கிறார். தமஸ்குக்கு செல்கிற வழியிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டான். கீழே விழுந்தான். கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய சத்தத்தையும் அவருடைய தொடுதலையும் அறிந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். அன்றையிலிருந்து ஆண்டவருடைய அடியானாக மாறுகிறான். இவன் சபையை துன்பப்படுத்த தீர்மானித்தவன், சபைக்கு விரோதமாக எழும்பியவன், ஆனால் சபை அழிந்து விட வேண்டும் என்று எண்ணியவன். இயேசுவை ஒரு மத துரோகி என்று எண்ணினான். அவருடைய சீடர்களை மத துரோகிகள் என்று எண்ணினான். அருமையானவர்களே, ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்து சபையை கட்டுகிறவனாய் மாற்றினார். அருமையானவர்களே, திருச்சபைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் போக அவர் பண்ணுகிறவராயிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே 16வது அதிகாரத்தை புரட்டுங்கள். அந்த 16லே 18வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அருமையானவர்களே, சபையை ஆண்டவர் கட்டுகிறவர். அந்த சபைக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற அந்த பாதாளத்தின் அதிகாரங்களை கூட ஆண்டவர் உடைக்கிறார். ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. சபைக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் உடைத்து தகர்த்து அந்த விரோதிகளை தன்னுடைய தாசர்களாக, ஊழியர்களாக மாற்ற விரும்புகிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற
எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ணுவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக, வாக்குத்தத்தத்துக்காக செபிக்கிறோம். தனிப்பட்ட அளவிலே, குடும்பத்தின் அளவிலே, ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தின் அடிப்படையிலே, திருச்சபையின் அடிப்படையிலே என்னென்ன ஆயுதங்கள் வருகிறதோ அதெல்லாம் வாய்க்காமல் போக பண்ணி எங்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.